பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, உன் வாழ்வில் மறக்க முடியாத அதிசயம் வெளிப்பட போகிறது. ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில ஏதோ ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விரும்புவோம். ஆனா அந்த அதிசயம் மறக்கவே முடியாத ஒரு பெரிய அதிசயமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்படி உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பெரிய அதிசயத்தை இன்றைய நாள்ல ஆண்டவர் வெளிப்படுத்த போறாரு. கலங்காதீங்க. வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், வேண்டுதல் கேட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் விரும்புவோம். ஆனா அங்க பாருங்க, அந்த விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறாமல் டைம் எடுக்கும்போது மனசு வேதனைக்குள்ள வரதான் செய்யுது. இப்படி வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா, அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம ப்ரேயர் பண்ணியும் அது நடக்காம இருக்கும்போது வேதனையில இருக்கிறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கண்டிப்பா உன் வாழ்க்கையில நான் அற்புதத்தை செய்வேன். அதுவும் நீ மறக்க முடியாத அளவு சந்தோஷப்படும்படியான ஒரு அற்புதத்தை நான் இன்றைய நாள்ல செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய ரொம்ப ரொம்ப பிரியப்படுறாரு. உண்மைதான? எத்தனை பேருக்கும் அற்புதம் நடக்கல, ஆனா என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் நடத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நடக்கலையே அப்படின்னு சொல்லி கலங்கிருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை கண்டிப்பா நடத்துவாரு. நீங்க கலங்குகிற அந்த கலக்கத்தை வர ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. எத்தனையோ வருடங்கள் நீங்க ஆண்டவர் சமூகத்துல ப்ரேயர் பண்ணி ஜெபிச்சு அந்த அற்புதம்லாம் நடக்கல அப்படின்னு அப்புறம் விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கிறீங்க பாருங்க. அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத அற்புதத்தை இன்னைக்கு வெளிப்படுத்த போறாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஆனா என்னுடைய ஜெபங்கள் எதுவுமே கேட்கப்படவில்லையே அப்படின்னு சொல்லி கலங்கிருக்கீங்களா? ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் உங்க ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கிறாரு. ஆனா அற்புதத்தை செய்யக்கூடிய டைம் தான் இன்னும் வரல. ஆனா இன்றைய நாள்ல நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது அந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு அற்புதமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு நீங்க ஆனந்த களிப்போட ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆண்டவர் பிரியப்படுறார். பிரியமானவர்களே, மனிதன்கிட்ட போய் என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன கஷ்டம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி பாருங்க. அங்க ஐயோ பாவம் அப்படின்னு அந்த வார்த்தைகள் வரும். ஆனா எல்லா மனிதனையும் நான் சொல்ல மாட்டேன். உங்க தலை மறைஞ்ச உடனே சில மனிதர்கள் உங்களை புறம் பேசுவாங்க, புற முதுகுல குத்துவாங்க, முகத்துக்கு நேரா நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. நம்ம முகம் தள்ளி போன உடனே புற முதுகுல குத்துகிற கூட்டங்கள் தான் இன்றைய நாள்ல பெருகிட்டு இருக்கு. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் மனிதர்களிடமெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. உங்க மனசுல ஏதாவது ஒரு கவலை இருக்கா, ஒரு வேதனை இருக்கா? நீங்க மனிதன்கிட்ட சொல்லுவதை காட்டிலும் ஆண்டவர் சமூகத்துல நீங்க சொல்லுங்க.
இதில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதுக்குள்ள சொல்யூஷனை ஆண்டவர் தருவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதலை தந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத ஒரு அதிசயத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட அதிசயம் இன்றைய நாள வெளிப்பட போகுது. இப்ப நம்ம பைபிள்லாம் யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்களுக்காக நீங்கள் பயந்து கொண்டு இருக்கீங்களா? நீங்கள் பயப்படாமல் இருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யக்கூடிய அந்த ரட்சிப்பை பாருங்க அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. ஆண்டவர் பயப்படாம இருக்க ஒவ்வொருவரையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு. பயப்படுகிற காரியத்தில் மகிமையை விளங்க செய்து அதில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வேன். அந்த அற்புதம் உங்கள் கண்களால் நம்ப முடியாத அளவு, மறக்க முடியாத அளவு அதிசயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் இப்போ பாருங்க, ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டகத்தை தூக்கிட்டு யோர்தான் நதியில கொண்டு காலை வைக்கும்போது அந்த யோர்தான் நதி பிளந்து அதுல அழகான ஒரு பாதம் மாதிரி மாறுது. அந்த நதி பழக்குது. அப்போ இங்க என்ன தெரியுது அப்படின்னா, ஆண்டவருடைய வல்லமை அங்க வெளிப்படுது. ஒரு மனிதர்கள் சும்மா போய் நம்ம ஒரு நதியில கால் வச்சோம்னா அந்த நதி ரெண்டா பிளந்து நமக்கு இடம் தருமா? தராதில்ல. ஆனா ஆண்டவர் நினைச்சாரு, ஆண்டவர் அங்க ஒரு அதிசயத்தை செய்யறாரு. இது அவருடைய வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அதே போல எலியா தீர்க்கதரிசி ஜெபிக்கும் போது அந்த வானம் ரெண்டா பிளந்து அங்கிருந்து அக்னி கீழே வருது, நெருப்பு. இது ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்துது. அதை பார்த்து எல்லாரும் அசந்து போறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டு ஆண்டவர் சமூகத்துல ப்ரேயர் பண்ணுனா கண்டிப்பா அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வாரு. வல்லமையுள்ள தேவனா அவர் இருக்கிறாரு. அதே போல ஏழை விதவை கடன் பாரத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்தா அந்த எண்ணெயை குறையாத அளவு பெருக பண்ணி அந்த கடன் சுமையை மாற்றுறாரு. இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. வாழ்க்கையில பல போராட்டங்கள், வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள் வந்த உடனே நம்ம ஆண்டவர் சமூகத்துல போய் கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? ஏசப்பா, நான் உங்களை நோக்கி ஜெபிக்கிறேன்ப்பா, ஆனா என்னுடைய ஜெபத்தை நீங்க கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வைக்கிறோம். இது ஒரு தவறான ஒரு செயல். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கத்தான் செய்யறாரு. ஆனா சில ஆசீர்வாதங்கள் அந்த அவர் தரக்கூடிய டைம்ல நமக்கு தர ஆண்டவர் வெயிட் பண்ண வச்சிருக்கிறாரு. இனி அந்த நீங்க ஜெபத்தை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி மட்டும் ஆண்டவரை கேட்டு நீங்க கேட்காதீங்க. ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதத்தின் தேவனாக இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம கண்கள் கண்டு மறக்காத அளவு உள்ள அற்புதத்தை ஆண்டவர் இன்றைய நாள்ல செய்வாரு. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. வாழ்க்கையில கண்களால் கண்டு மறக்காத பெரிய அதிசயத்தை செய்வேன் என்று சொன்னவரே, அவங்க வாழ்க்கையில எந்த காரியத்துல அதிசயம் நடக்கணும்
அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா, அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைய நாள்ல உங்க கண்கள் கண்டு மறக்காத அளவுல பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செய்வாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.